வானத்தை நோக்கி சென்று சர்ரென கீழே வரும். கோரம்ஷார் 4 களமிறக்கிய ஈரான், சோதனை கூட எளியான இஸ்ரேல். ஈரான் இஸ்ரேலை நோக்கி கோரம்ஷார் 4 என்ற பயங்கர ஏவுகணையை ஏவியதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இது ஒரு அரிதான நடவடிக்கையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஒரே ஒரு ஏவுகணை மட்டுமே ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை இன்னும் முழுமையாக சோதனை செய்யப்படவில்லை. இதனால் நேரடியாக இஸ்ரேல் மீது ஏவி இதை ஈரான் சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது இஸ்ரேலை சோதனை எலி போல ஈரான் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை பூமியின் வளிமண்டலத்தை நோக்கி வேகமாக சென்று அதன் பின் பூமியை நோக்கி வந்து தாக்கும் என்பதில் இதை தடுக்க முடியாது. கோரம்ஷார் ஏவுகணை என்பது ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்றாகும். இது ஈரான் ஈராக் போரில் முக்கிய பங்கு வகித்த கோரம்ஷார் என்ற ஈரானிய நகரத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது. வகை நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை. தூரம் 2000 கிலோமீட்டர். ஈரானின் ஆழமான பகுதியிலிருந்து இஸ்ரேலை தாக்க முடியும். சுமை திறன் 1800 கிலோ வரை. இது அதன் பிரிவில் மிகவும் அதிகமானது. வேகம் மாக் 12ஐ விட அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வகைகள் கோரம்ஷார் 1, கோரம்ஷார் 2 மற்றும் சமீபத்திய கோரம்ஷார் 4 எரிபொருள் திரவ எரிபொருட்கள். இது ஏவுவதற்கு முன் தயாரிப்பு நேரம் தேவைப்படுகிறது. அதிக போர்த்திறன் சுமை. ஈரானின் மற்ற ஏவுகணைகளை விட இது 3 மடங்கு வலிமையானது. ஈரான் எப்போதாவது அணு ஆயுதத்தை உருவாக்கினால் அதை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. குறைந்த கண்டறிதல் நேரம். இதன் அதிக வேகம் காரணமாக ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் பதிலளிக்க மிக குறைந்த நேரமே உள்ளன. இதனால் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் இதனை தடுக்க முடியாது. சில மாறுபாடுகள் சூழ்ச்சி செய்யும் திறன்களை கொண்டிருக்கலாம். இஸ்ரேலின் அயன் டோம் அல்லது ஆரோ போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்துவது கடினம். சமீபத்திய பதிப்பான கோரம்ஷார் 4 ஏவுகணை இன்னும் முழுமையாக சோதனை செய்யப்படவில்லை. இதனால் நேரடியாக இஸ்ரேல் மீது ஏவி இதை ஈரான் சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. அதாவது இஸ்ரேலை சோதனை எலி போல ஈரான் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஈரான் இதற்கு முன்பு கோரம்ஷாரை போரில் பயன்படுத்தவில்லை. ஈரான் இப்போது இதை உண்மையிலேயே பயன்படுத்தி இருந்தால் அது ஒரு பெரிய நடவடிக்கையாகும். மேலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு ஈரான் எந்த எல்லைக்கும் செல்லும் எவ்வளவு வலிமையான ஆயுதங்களையும் போரில் பயன்படுத்த தயாராக உள்ளது என்பதற்கான தெளிவான சமீட்சையாகும். ஈரான் தனது சக்தி வாய்ந்த நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்றான கோரம்ஷார் 4ஐ இஸ்ரேலை நோக்கி ஏவியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இது பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.